வினோத் காம்ப்ளி மருத்துவமனையில் அனுமதி. மருத்துவக் குழு வெளியிட்ட பரபரப்பு அறிக்கை. முன்னாள் கிரிக்கெட் வீரரும் சச்சினின் பள்ளிக்கால நண்பருமான வினோத் காம்ப்ளி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றார். 2009ஆம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற வினோத் காம்ப்ளி மோசமான மது பழக்கம் காரணமாக கடுமையான உடல்நல பிரச்சனைகளுக்கு ஆளாகியுள்ளார். கடந்த சனிக்கிழமை திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக வினோத் காம்ப்ளி தானேயில் உள்ள அக்ருதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆரம்பத்தில் சிறுநீரக தொற்று மற்றும் தசைப்பிடிப்புக்காக அவர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மருத்துவக் குழு அவரது உடல்நிலை குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கை ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காம்ப்ளிக்கு பல பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் அவருக்கு மூளையில் ரத்தம் உறைந்திருப்பதாகவும் மருத்துவக் குழு தெரிவித்துள்ளது. இதனை உறுதிப்படுத்த செவ்வாய்க்கிழமை கூடுதல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் காம்ப்ளிக்கு வாழ்நாள் முழுவதும் இலவச சிகிச்சை அளிக்க மருத்துவமனை பொறுப்பாளர் எஸ் சிங் முடிவெடுத்துள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள வினோத் காம்ப்ளி தனது உயிர் நண்பனான சச்சினுக்கு நன்றி தெரிவிக்கும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள வினோத் காம்ப்ளி ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்துள்ளார். அதில் சச்சின் டெண்டுல்கருக்கு நான் நன்றி கூறுகின்றேன், அவருடைய ஆசீர்வாதம் எப்போதும் என்னுடன் இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். தனக்கு அடிக்கடி தலை சுற்றுவதாக தெரிவித்துள்ள அவர் தனது மனைவி தன்னை நன்றாக கவனித்துக் கொள்வதாக அஜய் ஜடேஜா தன்னை பார்க்க நேரில் வந்ததாகவும் அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். மேலும் 2013ஆம் ஆண்டில் காம்ப்ளி 2 இருதய அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்டார். அதற்கு சச்சின் நிதியுதவி செய்ததையும் காம்ப்ளி தெரிவித்தார். வினோத் காம்ப்ளி கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரின் பால்ய கால நண்பர். 1988ஆம் ஆண்டு பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டி ஒன்றில் சச்சின் டெண்டுல்கர் வினோத் காம்ப்ளி ஜோடி 664 ரன்கள் குவித்து சாதனை படைத்தது. இந்த போட்டிக்கு பின்னர் இருவர் மீதும் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் பார்வை திரும்பியது. இருவரும் இந்திய கிரிக்கெட் அணியில் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.